என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல மேக்ஸ் ஆன்சர் கீ தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். இது ரெண்டாவது வீடியோ. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு 45வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரேஷியோ டாப்பிக்கில் பகுதி அதாவது டைப் 4ல் 42 43 கேள்விலாம் பார்த்தோன்னா இதே மாடல் தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன். 43வது கேள்வி, ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன? இது 6th நியூ புக்கில் இருக்குது. டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தோம் கேக் வச்சுக்கிட்டு. அதே மாடலில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மதிப்பு வேறையாக கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. 10,890 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறோம். அதை நான் என்ன பண்ணுறேன், ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கேக் வெட்டி தாரேன். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் கேக்கு வெட்டி கொடுத்துட்றேன். எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 10,890 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ? இவ்வளோதாங்க கொஸ்டின். இதில் வந்து பார்த்தா பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம் ஒரே நேரத்தில். இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பீஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மொத்தம் 10,890, மொத்தம் பீஸ் எவ்வளோ? மொத்தம் பீஸ் ஏ கிட்ட 4 பீஸ், பி கிட்ட 5 பீஸ், 4 5 கூட்டினா 9 பீஸ். அப்போ அந்த 10,890ல் இந்த 9 பீஸ் மொத்தம் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வகுத்துட்டா ஒரு பீஸ் கிடச்சிடும். அவ்வளோதான். சரிங்களா? ஓர் 9 9, இங்கே ஓர் 9 9ன்னு வரும். 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 18ன்னு வரும். ஓர் 9 9 ஈர் 9 18ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இங்கே பார்த்தா 9 இருக்குது, ஓர் 9 9ன்னு வந்துடும். இங்கே 0 இருக்குது, அந்த 0 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1210ங்க. அப்போ ஒரு பீஸ் 1210னா ஏ கிட்ட 5 பீஸ் இருக்கு. ஸோ 1210 5 கூட பெருகுனா ஆன்சர். அவ்வளோதான். பி தானே கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பி கிட்ட 5 பீஸ் இருக்கு. அப்போ நீங்கள் 5 கூட பெருகுனா சிரமமே பட தேவையில்லை. 1210 5 கூட பெருக தெரியலனா இந்த 1210 பாதி ஆக்கிட்டு ஒரு 0 போட்டுங்க. அப்போ அப்படி மனசுலேயே பாதி ஆகுங்க. 1210 பாதி ஆகுனா 605, அது கூட ஒரு 0 போட்டால் 6050 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட் இருக்குதா பாருங்க ஆப்ஷன்ல. ஆப்ஷன் சில பர்ஃபெக்டாக இருக்கு. எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சும்மா உங்களை அப்படியே சோதிச்சு பார்க்கலாம். 4 பீஸ் எவ்வளோன்றதும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. சூப்பர்ப்பா. கிட்டத்தட்ட இது நம்ம கொஸ்டின் மாதிரியே சொல்லலாம். சரிங்களா? டைரக்டாக கேட்கலாலும் வேல்யூஸ் தான் மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி நம்ம மெத்தடில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எல்சிஎம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். இந்த மாடல் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாடல் கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? ரைட்டு. பின்னர் முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே மாத்தலைங்க. ஜஸ்ட் இங்க பாருங்களேன், நம்ம கிளாஸ்ல 11வது கணக்கா எடுத்திருப்போம் எல்சிஎம் HCFக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 குரூப் 3A கேட்டிருப்பாங்க. 6th நியூ புக்கில் இருக்குது. 4ஆம் மாதம் நடந்த எக்ஸாமோட கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இதில் பாருங்களேன், ஒரு வீட்டில் 4 அலைபேசி இருக்குது, காலை 5 மணிக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இதில் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம் கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் அப்படியே எல்லாமே மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ 5 மணிக்கு அடிக்குது, ஆனால் 20 30 40 50 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மதிப்பை மட்டும்தான் மாற்றிருக்காங்க, வேற எதுவும் ஒர்க் அவுட் பண்ணலை. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ எல்லாமே மறுபடியும் ஒன்னா மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னேன். அப்போ இங்கே கொடுக்குற மதிப்புக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். அதாவது முதல்ல 20 நிமிஷத்துக்கு ஒரு மொபைல் அடிக்குதுங்களா, அடுத்தது 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம். சிம்பிள் தான் நம்பரு. சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்குன்னா
மினிமம் ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கணும். பட் இதில் எல்லாமே 10ஆம் வாய்ப்பாட்டில் வருது. 0 இருக்கிறதால நான் 10ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போது 2 3 4 5 அதாவது இந்த 0லாம் கேன்சல் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்களேன். இதில் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற 2 3 4 5 4 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் வருதுங்க 2ம் 4ம், சரிங்களா? அப்போ ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன். 2 2 3 வந்து 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்படியே வச்சுக்கிட்டேன். 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4 வரும், அப்படி போட்டுக்கிட்டேன். அடுத்தது 5. இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 1 3 2 5ன்னு வந்திருக்கு. இது எல்லாமே ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வருமா? மினிமம் 2ஆவது வருமானு பார்த்தா வராது. வரலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வெளியே இருக்கிற அவுட்டரில் இருக்கிற நம்பர்ஸை பிரிக்கணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், நாங்கள் எழுதிக்கிட்டோமா ஒரு ஸ்டெப்பை 10 × 2 × 3 × 2 × 5. கரெக்டுப்பா. ஸோ இப்போ பாருங்களேன், 20ன்னு வரும். 10 2 20, 1 3 3 2 3 6 5ன்னா வரும். 6 5 30 அப்படின்னு வரும். அப்போ 20 × 30ங்க. ஸோ இதை பெருகுனா என்ன வருது பாருங்க, 1 5 5 2 10ங்களா? இருங்க, என்ன தப்பு பண்ணுறேனே, 1 செகண்டு. கரெக்ட் தான். 3 6 600, சரிங்களா? ஸோ இப்போ 600 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 அடிக்குங்க. இங்கே எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? பெரிய கணக்கெலாம் இல்லை, எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 600 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே 1 அடிக்கும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏஎம்பிஎம்னு அவரில் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ணிக்கணும்னா 600 நிமிஷத்தை அவராக மாற்றணும்னா ஜஸ்ட்டு 60ஆல் வகுத்துட்டா போதுங்க. அப்படி 60ஆல் வகுத்தா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 6க்கு 6 கேன்சல், 10 மணி நேரம். அப்போது 10 மணி நேரம் போத்து 1 அடிக்குங்க. காலையில் 5 மணி, நல்லா பாருங்கள், காலையில் 5 மணிக்கு எல்லா ஃபோனும் அலாரம் வச்சுச்சா, இத்தோட 10 மணி நேரம் போத்து தான் அடிக்கும். அப்போ 5 கூட 10 கூட்டினா 15 மணி நேரம் ஆகிடும். ஸோ நமக்கு 12 மணி நேரம் தான் டைமு. புரியுதா நான் சொல்கிறத? மொத்தம் 15 மணி நேரம் பொத்து அடிக்கும். ஆனால் நம்ம டைம் வந்து பார்த்தா 12 மணி நேரம் தான். அப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 மணி 2 மணி 3 மணி அப்படின்னு தான் டைம் வரும், சரிங்களா? அப்போ நமக்கு வந்து என்னன்னா 15ன்னா 3 மணி, கரெக்டு தானுங்க? எங்க 12 மணியோட நம்பர் முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் 13வது அவருக்கு 1 மணின்னு இருக்கும், 14வது அவருக்கு 2 மணின்னு இருக்கும், 15வது அவர் பார்த்தா 3 மணின்னு இருக்கும். 3 மணின்றது மத்தியானம், அதாவது பிற்பகல் முற்பகல் குழப்பமாக இருந்தால் மேலே ஆப்ஷன் பாருங்கள், ஏஎம்பிஎம் கொடுத்துருக்காங்க. மத்தியானம் ஈவினிங்கிறது பிஎம்னு வரும். அப்போ 3 மணி ஆப்ஷன் சி தான் சரியானது. கரெக்டாக 3 PM, கரெக்டுங்களா? எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இது பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது, பட் ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மைண்டில் யோசிக்கணும், சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது ஆக்சுவலி இந்த கணக்கு வந்து நம்ம நடத்தணும், ஆனால் நடத்தலை. என்னென்னா 3,2.7 மற்றும் 0.09 மீசிமா. அதாவது இந்த கணக்கு நடத்தும் போது 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு 6 கணக்கு நடத்தணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்கன்னு நாங்கள் நினைக்கல. என்னப்பா சொல்கிறேன், இது எப்பப்பா நடத்தினேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த 3 அப்படியே எழுதிக்கிட்டேன். 2.7 2.7ன்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ளியை, அதாவது இந்த புள்ளியை நீக்கணும்னா கீழே ஒரு 0 போட்டுக்கலாம், கரெக்டா? அப்போது 27/10ன்னு எழுதலாம், கரெக்டா? என் இஷ்டத்துக்கு நான் மாற்றிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது 0.09 பாருங்க, இங்கே இதெல்லாம் 0.09. அப்போ இதுக்கு இந்த புள்ளியெல்லாம் நீக்கணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம்னா புள்ளியை நீக்கணும்னா கீழே 2 0 வச்சுக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 9/100ன்னு எழுதலாம், 2 0 வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே எப்பவுமே இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம், 3 சும்மா இருக்கிறதால. அப்போது இது ஒரு பின்னத்தில் இருக்குது, புரியுதுங்களா? தசம பின்னத்தில் கொடுத்தாங்க, நான் பின்னமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ பின்னத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஆட கடவுளே, இது ரொம்ப ஈஸியாச்சே. கரெக்டாக நான் நடத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2014லேருந்து 2022 வரைக்கும் நடந்த கொஷின் கிளாஸ் வந்து நடத்தும் போது கூட முந்தினேத்து நடத்தினேன், கரெக்டுங்களா? அதில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கேட்டாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே
HCF கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ மேலே இருக்கிற நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வாரேன், இங்கே வந்து நான் இதை அழிச்சிடுறேன். இந்த ஏரியா வச்சுட்டா எனக்கு கணக்கு போட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டால் 3, 27, அதுக்கப்புறம் வந்து 9. இதுக்கு LCM கண்டுபிடிக்கணுங்க. கரெக்டு தானேங்க? கண்டுபிடிப்போம். அப்போ LCM கண்டுபிடிக்கணும்னா இருங்க, இங்கே இடம் எனக்கு எல்லாம் கணக்கு போட்டுட்டு வந்துட்டேன், அதனால இடம் இல்லை, சாரி. 3, 27, 9 இதுக்கு LCM கண்டுபிடிக்கலாமா? பிடிச்சிடுவோம் எல்லாமே. அதாவது LCM கான்செப்ட் என்ன சொன்னேன் போன கணக்கில் கூட, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறக்கலாம். பட் இது எல்லாமே 3 வாய்ப்பாடில் வரும். கரெக்டா? 1 3 3, 9 3 27, 3 9. மறுபடியும் நான் ஒரு டானா வகுத்தல் போடுகிறேன். 1 9 3 இருக்கு. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். 3 வாய்ப்பாடில் வரும். 1 அப்படியே இறக்கிறேன். 3 9, 1 3 3. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, 3 9, 9 3 27. அவ்வளோதான். சரிங்களா? மேலே LCM 27 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது கீழே HCF கண்டுபிடிக்கணும். 1 10 100. ஓகேங்களா? இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFக்கான தேரி என்ன? அதாவது எத்தனை நம்பர் இருக்கோ, இதில் 3 இருக்கு இல்லையா, 3மே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாதான், 3மே ஒரே வாய்ப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைன்னா ஆன்சர் 1. இதில் 1ன்னு இருக்கும் போதே 1 வாய்ப்பாடில் மட்டும் தான் வரும், வேறு எதுலையுமே வராது. அப்போ 1 ஆன்சர். அப்போது 20, இங்கே பாருங்கள், இங்கே எழுதுறேன், மேலே LCM 27ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கீழே 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 27 ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எத்தனை பேர் இதை கரெக்டாக நம்ம சொன்னதை வச்சு போட்டிங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். பட் என்னுடைய தவறு தான், ஏன்னா இந்த மாடல் நான் நடத்திருக்கணும். அதாவது இந்த மாடல் நடத்திட்டேன், இந்த மாதிரி கொஷின் கேட்டால் போகணும்னு நான் சொல்லியிருக்கணும். அது என்னுடைய தவறு தான். சரிங்களா? சரிங்க, இங்கே கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம். நான் அடுத்த 3 கேள்வி தனி வீடியோவாக போடுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.